இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மரக்கறி சமையல் வந்து சமைப்போம். வாங்க இன்றைக்கு நான் என்ன கறி வைக்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல பருப்பை கழுவி வச்சுருக்கிறேன். பருப்புக்கு பச்சை மிளகாயும் 2 வெங்காயம் போட்டிருக்குது. ஜட சட்டியில் எண்ணெயை விட்டு மரக்கறி எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயத்தை தாளிச்சிருப்போம். எண்ணெய் வச்சோன்னு வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை ஒரு தாளிச்சா எல்லாத்துக்கும் தனித்தனியாக தாளிக்க தேவையில்லை, வேறு சுலமாக முடிக்கிறோம். வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளி. இதுக்கு வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகெல்லாம் போடுவோம். கீரைகளையும் தட்டி போடுவோம். வெங்காயம் நல்லா கொண்டு வரலாம். அதுக்கு தேவையான உப்பு போடலாம். மஞ்சள் தூள் போடுவோம். சின்ன சீரகம், மிளகு பவுடர் போடுவோம். 2 மிளகு வச்சு தேவையான பாலையும் போடுவோம். பருப்புக்கு அந்த தாளித்த வெங்காயம் தாளிப்பட்டு வந்துட்டு அதை பருப்புக்கு போட்டுட்டு எல்லா கிண்டி போட்டு பருப்பு இறக்குவோம். கையில் கட்டி கட்டியாக இருக்கும், அதை நாங்கள் காட்டுவோம். தாளித்த வெங்காயம் தாளிப்பட்டுட்டு எதை வேறு சட்டியில் மாற்றுவோம். பீட்ரூட் வந்து பால் கறிக்கு குழம்பு வைக்க எல்லாரும் சாப்பிட மாட்டேன். நல்ல சுண்டலாக சுண்டக்க டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் மனம் மணக்காது, எல்லாரும் விரும்பி சாப்பிடணும். வாங்க நாங்கள் பீட்ரூட் சுண்டல் போட போகிறோம். பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு எல்லாத்தையும் கீரைக்கு தேவையான உப்பை போட்டு விடுவோம். பீட்ரூட்டை மூடி விடுவோம். கீரைக்கு பச்சை மிளகாய் போடுவோம். கிண்டி விடுவோம். அவங்க எல்லாம் தண்ணி ஊற்றட்டும். பருப்பை வந்துட்டு பருப்புக்கும் பால் விடுவோம். கீரைக்கு பால் விடுவோம். கீரைக்கு பால் நல்லா திக்காக இருந்தால் நல்லா இருக்கும். தாளித்த வெங்காயத்தையும் போடுவோம். போட்டுட்டு டேஸ்ட் பண்ணியும் கொஞ்சம் போட்டுவோம். கீரை ரெடி. இப்போ பீட்ரூட் அவிஞ்சிருக்கும். பீட்ரூட்டுக்கு இருந்தால் இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் போடுவோம். கறித்தூள் போடுவோம். பீட்ரூட் இனிக்காது, கறித்தூள் கொஞ்சம் போட்டால். நாங்கள் சொட்டு எண்ணெய் விடுவோம். பீட்ரூட்டுக்கு முதல்ல எண்ணெய் விடையில சொட்டு எண்ணெய். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் போடுவோம். எண்ணெயில் வந்து தேங்காய் பூ, பீட்ரூட் எல்லாம் சாடியா பொடி விட நல்ல வாசம் வரும். நான் ஒரு தேக்கிற அளவு தான் எண்ணெய் விட்டேன். எங்களுக்கு தாளித்த வெங்காயத்தில் இருக்கும் போட்டு விடுவோம். போட்டு அப்படியே வெங்காயத்தையும் இந்த தூள் மிளகாய் எல்லாம் சேர மட்டும் இப்படியே கொண்டுவோம். இந்த போயிட்டு இருந்தாக்க உருளைக்கிழங்கு போடுறேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு சிலட்டி போட்டு மூடி விடுவோம். இது நல்ல வாசம் வருது. பீட்ரூட் தேங்காய் எல்லாம் பொரிஞ்சு வெங்காயம் மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசம். இதன் படி கறி வச்சு உளுந்தெடுத்து அதுக்கு சொட்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், உப்பு கொஞ்சம் போட்டு இதை பொரிச்செடுக்க போகிறேன். பைத்தங்காய் ஒருக்க கிண்டி விடுவோம். இந்த வடையை சின்ன சின்ன போடுவோம். பார்த்தோன்றிருக்கிறார்கள். நான் கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். என்ன சுகமாக்கக்கூடிய வேலைகள் வேறு மாதிரி எப்படி செய்யலாம் என்று உங்களை கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக எழுதி விடலாம். நான் திருத்திக் கொள்வேன். சமையல்ன்றது எப்பயுமே புதுசு புதுசாக வர வேணும். இப்போ நான் பழகிக்கொள்வேன். பைத்தங்காய் பார்ப்போம். பைத்தங்காய்க்கு கொஞ்சம் தூள் போடுவோம். ஒரு 2 தூள் போடுவோம்.
பட்டம் படாமலும் தூள் இருந்தால் பைத்தங்காய் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பால் விடுவோம், கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி விடுவோம். அந்த தூள் வந்து ஊறி பைத்தங்காயோடு சேரும். அதுக்கு நாங்கள் தாளித்த வெங்காயத்தை போட்டு திரட்டி போட்டு மூடி விடுவோம். இறக்குவோம். பைத்தங்காய் ரெடியாக இருக்கும். செஞ்சு போட்டு தக்காளி கொண்டு கொடுத்து வேட்டு கொடுத்து மூடி போட்டு இறக்குவோம். கொஞ்சம் தடுத்து போட்டுட்டு 3 சிட்டை மிளகாய் பிச்சு போட்டு அதை வந்து அந்த வெங்காயத்தோடைய சிட்டை மிளகாய் தாளிப்போம். துளிக்கு கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். மஞ்சள் வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து பொரியும் போது சொடி நல்ல வாசனை இருக்கும். மஞ்சள் வாசம் வர தண்ணி விடணும். தண்ணி விடுவோம். தக்காளி பழம் பாதி போடுவோம். சரி உப்பு போடுவோம். சரி மிளகாய் சேர்க்கலாம். இந்த வெஞ்சடிக்கு போடு போடு புள்ள அங்கே போடு, வெளியில் போடு. பொடி இப்போ தாளித்த வெங்காயம் முழுக்கையும் இதை போடுவோம். எல்லா கறியும் வச்சு இதை கடைசி கறியும் முழுக்கையும் போடுவோம். அப்படி இப்போ தக்காளி போடுவோம். இது வடையை உருட்டி போட்டு நல்ல சோறு குழைச்சி ஊற்றுற மாதிரி உருட்டி போட்டு இப்படியே கையை உருட்டி போட்டு இப்படி போட்டு சாப்பிடுவோம். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா மசிக்கட்டும். உப்பு கொஞ்சம் போடுவோம். கிணக்கு தேவையில் கொஞ்சம் உப்பு போடுவோம். செண்டரைக்காண்டி தூள் போடுவோம். வரைய பிதட்டி போடுவோம். இப்போ வந்து உளுந்துக்க வெங்காயம் மிளகாய் உப்பு சோம்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்கு. இது தேர்ந்த ஒரு நாளைக்கு வடை போட்டு போடுவோம். இப்போ சாப்பாடு உப்பு எடுத்து இப்போ வெங்காயத்தோடு நல்லா தூக்கிட்டு கொஞ்சம் பால் விடுவோம். வடையை போடுவோம். உருண்டை உருண்டையாக செய்து இதை போடுவோம். போட்டு பிரட்டுவோம். வடையில் பிறலாம். இப்போ பாதி தேய்ச்சிக்கலையும் ஒரு சொட்டு ஒரு தேக்கரண்டி இறைச்சி சரக்கு வாசனையாக இருக்குது போட்டோம். அதோடு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடும். இதை கறிக்க பாருங்க எப்படி இருக்குண்டு. உருண்டை உருண்டை வடைக்கறி, இதுதான் உளுந்து வடைக்கறி. சூப்பராக இருக்கும். கறி